அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அப்ப சனியுடைய வக்ர பெயர்ச்சி அப்படின்னா பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மீன ராசியில ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்திற்கு மாறக்கூடிய ஒரு தன்மை. இதுதான் இந்த தடவை இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியானது நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை சுமார் 138 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கன்னிராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கன்னிராசி அன்பர்கள் புதனை அதிபதியாக கொண்டவர்கள். புத்திக்கும் வித்தைக்கும் கல்விக்கும் அதிபதி இந்த புதன் என்று அழைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணணும்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ணுறேன். ஏன்னா எந்த சூழ்நிலையும் எந்த விதத்திலையும் தவறு நடந்துடக்கூடாது, யாரும் நம்மளை குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். தன்னுடைய அட்வைஸை கேட்டு இன்னைக்கு பல பேர்த்தோட வாழ்க்கை திறமை மாறி இருக்கு. அந்த அளவுக்கு திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வாங்க, எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும் டக்குன்னு பண்ணி முடிப்பாங்க. புத்திக்கும் வித்தக்காரங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. இவங்க கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சோம்னா இவங்களால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற பேர் வாங்கக்கூடிய நபர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் பண்ணாங்க. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் என்ன தான் நடந்துச்சுங்க, நான் எதிர்பார்த்தது எதுவுமே சரியான விதத்தில் அமையல. நான் ஒன்று நினச்சி பண்ணுறேன், ஆனால் இன்னைக்கு டோட்டலாக வேறு விதமாக நடக்குது. உதவின்னு நினச்சி செஞ்சு அது உபத்திரத்தில் முடியுது. நல்லவங்க நினச்சி கூட சேர்த்து அவங்களே நமக்கு துரோகம் பண்ணக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தது. எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் என்ன முதுகில் குத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. நல்லபடியாக போயிட்டு இருந்ததுங்க. எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு இருந்தேன். என்ன நடந்ததுன்னு தெரியல. திடீர்னு என்னுடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட மாதிரி இன்னைக்கு தலைகீழ தான் நிற்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துச்சு. என்னதான் நடந்தது, ஏன் இப்படி? எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகே இந்த 7ஆம் வீட்டில் வந்து கலஸ்திர ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானம், கூட்டாளிகள் நட்பு ஸ்தானத்தில் வந்துட்டு இந்த சனி பகவானுடைய பயிற்சி நடந்துச்சு. இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல பலனை தான் கொடுக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சனி பயிற்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாவும் என்னுடைய நிலை அதே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். உதாரணமாக ரொம்ப வருஷமாக வந்து கல்யாணமே ஆகலைங்க, திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தடையாகவே இருக்குது. நானாக விருப்பப்பட்டு நானாக ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு சரியான விதத்தில் அமையல, என்னை தேடி வரக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி லவ் பண்ண விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து ஃபெயிலியராக போனதுக்கப்புறமா அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறது தன்னை தேடி வர லைஃப் நல்லபடியாக இருக்கும்னு நினச்சி முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். அந்த முயற்சியும் கரெக்டான விதத்தில் நடக்க மாட்டேங்குது. காரணமே இல்லாமல் வந்துட்டு எதுவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ஜாதகம் வந்து செட் ஆகலைன்னு சொல்கிறாங்க, இல்லை பொண்ணுக்கு வந்துட்டு இதை விட பெட்டர் ஒரு ஆப்ஷன் பார்க்குறாங்க, பையனுக்கு இதை விட ஒரு நல்ல இடத்துல பார்க்குறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசனால் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குங்க. இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தங்கள் எப்போ தான் உருவான்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் பாவகத்தில், அதாவது இந்த கலஸ்தர ஸ்தானத்தில் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்கக்கூடிய அதே காலகட்டங்களில் இந்த குருவுடைய பார்வையானது சனி மேலே படுது. அதாவது இந்த 7ஆம் வீடான மீன ராசி மேலே குரு பார்வையில் சனியுடைய வக்ர நிலை. இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக திருமண தடையில் இருந்தவங்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. திருமண தடைகள் அகலும், கூடிய விரைவில் குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. தொழில் ரீதியாக நிறைய மந்த நிலைகளுக்கு போயிட்டு இருக்குங்க. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் பார்ட்னர்ஷிப் மூலமாக அந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி நிறைய பார்ட்னர்ஸை கொண்டு வந்தேன். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸும் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, ஒவ்வொரு கூட்டாளிகளை விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது. அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் என்னென்னு தெரிஞ்சு, இந்த பிஸ்னஸ் இதுக்கு மேலே இவங்களோட சேர்ந்து ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நடத்த முடியும்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி நல்லா போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸை நிறுத்தி வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் கொண்டு வந்துட்டாங்க. இந்த நிலைகள் எனக்கு மாறாத அந்த பழைய பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டுட்டு நம்மளே வந்து நல்லபடியாக அதை நடத்த முடியாதுங்கிற முயற்சி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்குண்டான நேரங்காலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த தொழிலை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு யோகங்கள், பழைய பார்ட்னர்ஸை டோட்டலாக கம்ப்ளீட்டாக விலக்கி விட்டுட்டு புதிய ஒப்பந்தம் புதிய பார்ட்னர்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவங்க கூட அதை விட்டுட்டு நீங்களே தனியாக ரன் பண்ணுற அளவுக்கு சில யோகங்கள் இருக்கும். புதிய தொழிலை தொடங்குவதற்கான சில வாய்ப்புகள், நட்பு ரீதியாக நிறைய உதவிகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் இருக்கும். ஸோ இதுவரைக்கும் இழந்த இழப்புகள், இதுவரைக்கும் வந்த நஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கி லாபகரமான சூழலை உங்கள் பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வேலைக்கு போயிட்டு இருந்து திடீர்னு அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி சூழ்நிலை, வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சுங்க.
கண்டிப்பாட்டுங்க. ஸோ புதுசாக எனக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது எனக்கு கிடைக்காதா? அதே நேரத்தில் இந்த வேலையில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டுறாங்க. இவர்கிட்ட ஒப்படைச்சா இதை கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி முடிப்பாருன்னு சொல்கிறாங்களே தவிர, அந்த வேலைக்கு உண்டான ரெகக்னைசேஷன், அதாவது அந்த பதவி உயர்வோ, சம்பள உயர்வோ, எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பின்னாடி ஜாயின் பண்ணவங்களாம் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் இருக்கிறாங்க. என்னோட நிலை இன்னும் அதே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்குன்னு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சில விஷயங்கள்ல தைரியமா கேட்கக்கூடிய அளவுக்கு யோகம் இருக்கும். ஏன்னா, அந்த 3ஆம் பாவகத்துல தைரியஸ்தானத்த குருவுடைய பார்வை பார்க்கறனால, இதுவரைக்கும் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, உங்களுடைய குரலை உயர்த்தி கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வரும். எனக்கு தானே சார் அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும். எனக்கு தானே இந்த இன்கிரிமெண்ட் கிடைக்க வேண்டியது இருக்கு. எனக்கு தானே இந்த ப்ரமோஷன் கிடைக்கணும். எப்படி இந்த எந்த தகுதியில் நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கும். முயற்சி சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த 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 விஷயங்கள், இந்த கிரகங்களுடைய பார்வை, குருவுடைய பார்வை படுறதுனால, நீண்ட நாட்களாக நீங்க சில காரியங்கள் முயற்சி எடுக்காம இருந்திருப்பீங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்றதோ, அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கான சில வாய்ப்புகள், அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணாம இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்கள்ல நீங்க அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அது ஒரு நல்ல பலன் குடுக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும், வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையோ அல்லது அரசு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா, ரொம்ப வருஷமா குழந்தை அப்படிங்கிறதே இல்லைங்க. நாங்களும் போகாத கோயில்ல, ஏறாத மருத்துவம் இல்ல, செய்யாத மருத்துவ முயற்சிகள் இல்ல. எல்லா விதத்திலயும் பார்த்துட்டோம். எங்களுக்குன்னு ஒரு வாரிசுகள் அப்படிங்கிறது இல்ல. இதனால எந்த ஃபங்ஷனுக்கும் போறதில்ல. யாரும் எங்கள சரியா இன்வைட் பண்றது கூட கிடையாதுங்க. இதனால நாங்களே எங்கள எந்த விசேஷத்துக்கும் போகாம நாங்களே தடுத்து நிறுத்திக்கிட்டோம். நாங்களே தனிமைப்படுத்திக்கிட்டோம். இந்த நிலையெல்லாம் மாறாதா? எங்களுக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையாத, நல்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகாதான்னு கேட்டீங்கன்னா, 5ஆம் பாவகத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை படும்பொழுது புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாகும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய புத்திர தோஷம் நீங்கி கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். ஒரு வாரிசு இருக்கவங்களுக்கு 2வது வாரிசுக்கு உண்டான முயற்சிகள் கூட நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. அதே நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா விதத்திலயுமே ஓகேங்க. நான் இன்னைக்கு நெறைய முயற்சிகள் எடுத்துட்டே இருக்கிறேன். அந்த முயற்சிகள் ஏதாவது ஒரு விதத்தில பலனளிக்காது. ஏன்னா குடும்பத்தில காரணமே இல்லாம சில விஷயங்கள் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வருது. நல்லா போயிட்டுருக்குங்க. திடீர்னு அப்படி இருந்து எங்களுக்குள்ள ஒரு ஆர்கியுமெண்ட் அப்படிங்கிறது வருது. தேவையில்லாத நபர்களுடைய பேச்சு, குடும்பத்தில இருக்கிறவங்களே நாத்தனார் பேசுறதோ, மாமியார் பேசுறது, மாமனார் பேசுறதுன்னு ஏதாவது ஒரு காரணத்தினால கணவன் மனைவி கிட்ட குறை சொல்றதும், மனைவி கணவன்கிட்ட குறை சொல்றது மாரி குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குங்க. அந்த பிரச்சனை தீராதா? கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படாதா? பிரிந்த நபர்கள் ஒன்று சேர முடியாதுங்க. ஏன்னா நெறைய பேர் சண்டை போட்டு இன்னைக்கு டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போகுது. காரணமே இல்லாம பிரச்சனைகள், காரணமே இல்லாத சில கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு நல்லா இருந்த குடும்பம் ஆளுக்கு ஒரு திசையா பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. இதனால குழந்தைங்கள சரியான விதத்துல கவனிக்க முடியல. பெத்தவங்கள சரியான விதத்துல பாதுகாத்துக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த நிலைகள் மாறும். இந்த கலஸ்தர ஸ்தானத்துல இந்த மனைவி சம்பந்தப்பட்ட யோகங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது. சொந்தமா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள், மண்மனை சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த தருணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. ரொம்ப வருஷமா பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு சேருங்க. அதே நேரத்துல குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க போது. அந்த முயற்சிகள் அவங்கள படிக்க வைப்பதற்கான முயற்சிகள் அல்லது வெளியூர் சென்றோ இல்லை வெளிநாடு போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா கூட அந்த முயற்சிகள் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. எந்த துறையில் அவங்க மார்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்து இந்த காலேஜில் சீட்டு கிடைச்சா பரவாயில்ல, இந்த கோர்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தது கூட இந்த டைமில் நடக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஆரோக்கிய ரீதியாக இருந்த அந்த பாதிப்புகள் முழுமையாக விலக போது. ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு மாற்றி மாற்றி தேவையில்லாத உடல் ரீதியாக பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக நீங்கும். பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதற்குண்டானபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கடன் ரீதியாக நிறைய மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க. ஏன்டா இந்த கடன் வாங்கணும்? யாருக்காகவோ கடன் வாங்கி எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எல்லா பார்ட்னர்ஸாக வராங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி கொண்டு போய் முதலீடு பண்ணால் இன்றைக்கி அவங்களாம் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. இதனால் காரணமே இல்லாமல் கடனாளியாகி நிற்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துச்சு. இந்த நிலையை மாற்றணும். கண்டிப்பாக இந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். பல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. அந்த பிஸ்னஸ்லேருந்து பணத்தை எடுத்து எப்படியாவது இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்கன்னா
கண்டிப்பாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் சுமை அப்படிங்கிறது குறைப்பீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையா தெரிஞ்சுக்க, அதில் உள்ள திசாபுத்திகளை தெரிஞ்சு, அதற்குண்டான சில முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.